சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பவர்களுக்கு வரப்போகும் சிக்கல். அமுலுக்கு வருகிறது புதிய சட்டம். வெளிநாட்டில் இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஜாழ் வரும் ஜனாதிபதி எனது காணியை எனக்கே பெற்றுத்தர வேண்டும். நிற்கதியாக நிற்கும் தாயின் வேண்டுகோள். அந்த கடுமையான சூழலில் விமல் வீரவன்ச எங்கே போனார்? உண்மைகளை போட்டுடைத்த நிருக்சகுமார. பெண்ணின் கருப்பையில் இருந்து மீட்கப்பட்ட பீர் போத்தல்கள். முதலாளி வீட்டில் இரவு விருந்தில் நடந்தது என்ன? அதிர்ச்சி தரும் பின்னணி. நாமல் ஒருபோதும் ஜனாதிபதியாக முடியாது. இழிவான செயற்பாடுகளில் ஈடுபடும் எதிர்க்கட்சிகள். அரசாங்கம் மோசமான விளைவுகளை விரைவில் சந்திக்க நேரிடும். தேரர் விடுத்த பகிரங்க அறிவிப்பு. மத்திய மாகாணத்தில் பல பகுதிகளில் நிலநடுக்கம். மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். வெளியானது முக்கிய அறிவிப்பு. தற்போது அமலில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட உள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் தொடர்பான ஆபத்துகள் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஒரு கலந்துரையாடல் நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாண பொது நூலக மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வை வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்திருந்தது. குறித்த கலந்துரையாடலில் புதிய சட்டம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதே நோக்கம் என கூறப்பட்டாலும் அதன் வரையறைகள் பரவலாகவும் விதிகள் கடுமையாகவும் அமைந்துள்ளதால் பொதுமக்களின் அமைதியான போராட்டங்கள், சிவில் சமூக நடவடிக்கைகள் மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் போன்றோர் கூட இலக்காக மாறக்கூடும் என கவலை முன்வைக்கப்பட்டது. மேலும் இலங்கை குடிமக்கள் வெளிநாடுகளில் வசித்தாலும் இந்த சட்டத்தின் கீழ் வரக்கூடும் எனவும் சமூக ஊடகங்களில் கருத்து வெளியிடும் நபர்களும் சட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடலாம் என்றும் பங்கேற்பாளர்கள் எச்சரித்தனர். இந்த கலந்துரையாடலில் வளவாளராக சட்டத்திரணி ஐங்கரன் கலந்து கொண்டதுடன் பிரதேச சபை தலைவர்கள், சபை உறுப்பினர்கள், மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், கடல் தொழில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா எதிர்வரும் 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை நிறைவு செய்த பின்னர் இழுவைத்தீவு கடற்படை தேவைக்கான பொதுமக்களுக்கு சொந்தமான சுமார் 4.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட காணியை சுவீகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நில அளவைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இழுவைத்தீவு இறங்குதுறைக்கு அண்மையில் அமைந்துள்ள கடற்படை முகாம் அமைந்துள்ள தனியார் காணிகளை சுவீகரிப்பதற்காக காணி உரிமையாளர்கள் எழுத்து மூல அறிவித்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த காணி உரிமையாளர்களில் ஒருவரான பெண் ஒருவர் கூறியதாவது: 1990ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் கடற்படையினர் எமது பூர்வீக காணியில் முகாம் அமைத்து பயன்படுத்தி வருகின்றனர். அதன் காரணமாக எமது சொந்த நிலத்தில் வாழ முடியாமல் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெயர்ந்து வாழ்க்கையை அனுபவித்து வருகிறோம். முன்பாக அந்த காணியில் சிறிய வீடு ஒன்றை அமைத்து வாழ்ந்து வந்தோம். இன்று எமது வீட்டிற்கு திரும்ப முடியாத நிலை தொடர்கிறது. எனது கணவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். மகன் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளார். இவ்வாறான கடின சூழ்நிலையில் அவர்களை பராமரித்து வரும் நிலையில் எமது காணியின் ஒரு பகுதியாவது மீண்டும் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். பல வருடங்களாக அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கைகள் முன்வைத்துள்ளேன். ஆனால் இதுவரை எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. எனது பூர்வீக நிலத்தை கடற்படைக்கு வழங்க நான் தயாரில்லை. யாழ் வரவுள்ள ஜனாதிபதி எமது நிலத்தை மீட்டு தர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அவர் உருக்கமாக தெரிவித்துள்ளார். விமல் வீரவன்ச தற்போது மேற்கொண்டு வரும் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் நிருக்சகுமார கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். நாட்டை பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளியவர்கள் இன்று மக்கள் நலன் பற்றி பேசுவது பொருத்தமற்றது என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மக்கள் எரிபொருள், மின்சாரம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து கடும் சிரமங்களை எதிர்கொண்ட போது விமல் வீரவன்ச எங்கிருந்தார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ராஜபக்ச குடும்பத்துடன் இணைந்து நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு இவர்களும் பொறுப்பானவர்கள் என அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் கல்வி மறுசீரமைப்பில் இடம்பெறும் பாலின கல்வி தொடர்பான விடயங்களை தவறாக விளக்கி அரசியல் லாபம் பெற விமல் வீரவன்ச முயற்சிக்கின்றார் என்றும், அடிப்படை கல்வி தகுதி கூட இல்லாத ஒருவர் கல்வி கொள்கைகள் குறித்து கருத்து கூறுவது நகைச்சுவையாக உள்ளது என்றும் நிருக்சகுமார சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக போராட்டம் ஆரம்பித்த விமல்
விமல் வீரவன்ச கடந்த 24 மணித்தியாலங்களில் கூகுள் தேடலில் 2வது இடத்தை பெற்றுள்ளார். கோஹோம் கரணி என கோஷமிட்ட இந்த போராட்டத்தில் அதிக மக்கள் பங்கேற்கவில்லை என்றாலும் விமல் மீண்டும் இணையத்திலும் அரசியலிலும் பேசப்படும் நபராக மாறியுள்ளார். வயிற்று வீக்கம் மற்றும் அதிக இரத்தப்போக்கு காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 35 வயதுடைய பெண்ணின் கருப்பையில் இருந்து 2 கண்ணாடி போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பெண் மாரவில ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் மேற்கொண்ட அறுவை சிகிச்சை மூலம் இந்த 2 போத்தல்களையும் வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். மேலும் கிடைத்த தகவலின்படி நாத்தாண்டியா பகுதியைச் சேர்ந்த இந்த பெண் கடந்த மாதம் 9ஆம் தேதி 1990 அவசர சேவை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் பல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது அவரது வயிற்று பகுதியில் 2 போத்தல்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைகள் 2 கண்ணாடி போத்தல்களும் அகற்றப்பட்டன. நோயாளியிடம் மேற்கொண்ட விசாரணைகள் அவர் தேங்காய் சார்ந்த உற்பத்தி நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாகவும் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நிறுவன உரிமையாளரின் வீட்டில் நடந்த விருந்தில் மது அருந்தியதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த விருந்தின் போது நிறுவனத்தின் பணியாற்றும் 2 ஆண்கள் தன்னை மது போதையில் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் பின்னர் 2 போத்தல்களை அவரது அந்தரங்க உறுப்பில் வலுக்கட்டாயமாக செருகியதாகவும் அவர் கூறியுள்ளார். உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் கடந்த சில நாட்களாக தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் நிலைமை மேலும் மோசமடைந்ததன் காரணமாக அரச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் நாத்தாண்டியா, வலகாம்பிட்டிய மற்றும் பானாங்கோட பகுதிகளைச் சேர்ந்த 51 மற்றும் 56 வயதுடைய இருவர் மற்றும் நிறுவன உரிமையாளர் என கூறப்படும் 47 வயதுடைய பெண் ஆகிய மூவரையும் மாரவில போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஒருபோதும் ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் நிலை ஏற்படாது என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் பாதையை மக்கள் ஏற்கனவே முழுமையாக நிராகரித்து விட்டதாக குறிப்பிட்டார். அவர்களின் அரசியல் வரலாறு இப்போது மக்கள் மனதில் மதிப்பிழந்து விட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ராஜபக்ச குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்றும் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியானால் நாட்டின் புதிய மாற்றங்கள் ஏற்படும் என்ற கருத்துக்கள் நகைச்சுவைக்குரியவை என்றும் சமீர பெரேரா கூறினார். மேலும் பிரதமர் கரணி அமரசூரியவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் தீவிர சேறு பூசல் பிரச்சாரங்கள் கண்டிக்கத்தக்கவை என்றும் பெண்களை அவமதிக்கும் வகையில் ராஜபக்சகளும் ரணில் விக்ரமசிங்கவும் மேற்கொண்டு வரும் பிரச்சாரங்கள் மிகவும் கேவலமானவை என்றும் அவர் தெரிவித்தார். கல்வி மற்றும் அரசியல் தொடர்பான செயற்பாடுகள் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் கல்வி வணிகமாக மாற்றப்படுவதற்கு தாம் கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக பாடசாலைகளை மூடும் திட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகா சங்கத்தினரை அவமதிக்கும் வகையில் இழிவான கருத்துக்களை வெளியிட்ட அமைச்சர் லால்காந்தாவுக்கு எதிராக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் கடுமையான விளைவுகளை விரைவில் எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் என தேசிய சங்க சம்மேளனத்தின் தலைவர் வணக்கத்துக்குரிய லியன்வள சாயனரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகளுக்கும் மகா சங்கத்தினருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்துள்ள போதிலும் நாட்டின் வரலாற்றில் எந்த அரசியல்வாதியும் இவ்வளவு தரம் தாழ்ந்த முறையில் மகா சங்கத்தினரை அவமதித்ததாக இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார். கண்டி மடவள ஜனமங்களாராம சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் நாட்டை பாதிக்கும் தீங்கான அரசியல் திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் போது அதற்கு எதிராக குரல் கொடுப்பது மகா சங்கத்தினரின் வரலாற்று சிறப்புடைய பொறுப்பாக இருந்து வந்ததாக குறிப்பிட்டார். மேலும் அவர் கூறுகையில் அமைச்சர் லால்காந்தா வெளியிட்ட கருத்துக்கள் மிக கீழ்த்தரமானதும் நாகரிகமற்றதும் ஆகும் என்றும் அவற்றை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அவ்வாறு செயற்படாவிட்டால் நாட்டின் எதிர்காலம் எந்த திசையை நோக்கி நகரும் என்பதை கணிக்க முடியாத நிலை உருவாகும் என்றும் அவர் எச்சரித்தார். இதனுடன் ஜனாதிபதியை நேரடியாக குறிப்பிடுகையில் அமைச்சர் மீது உடனடி கட்டுப்பாடு செலுத்தப்படாவிட்டால் நாடு மேலும் பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளும் என்றும் மக்கள் அதற்கு தகுந்த பதிலை விரைவில் வழங்கக்கூடும் என்றும் தேரர் குறிப்பிட்டுள்ளார்.
மத்திய மாகாணத்தில் உள்ள பெரும்பாலான நீர்த்தேக்கங்கள் தற்போது முழுமையாக நிரம்பியுள்ளதால் பூமியின் பாறை அடுக்குகள் அதிக சுமையை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழக புவியியல் துறையின் எமெரிட்டல் பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இந்த அதிக அழுத்தம் காரணமாக பூமியின் அடுக்குகளில் அசைவு ஏற்பட்டு அதனால் சிறிய நிலநடுக்கங்கள் உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அவர் எச்சரித்துள்ளார். கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர பிரதேச செயலக பிரிவில் சமீபத்தில் பதிவான நிலநடுக்கம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். கலோல் தென்ன, பிடவெள, தேவகந்திய உள்ளிட்ட பல கிராமங்களில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டாலும் ரிக்டர் அளவுகோலில் 2.2 என்ற அளவில் இது பதிவாகியுள்ளதாகவும் பேராசிரியர் தெரிவித்தார். கனமழை, நிலத்தின் தன்மை மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் சூழ்நிலை ஆகிய 3 முக்கிய காரணிகள் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 4வது காரணியாக மண்ணரிப்பு தொடர்பான புதிய அணுகுமுறையை ஆராய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் மண் அடுக்குகள் தளர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஈரப்பதன் அதிகரித்த நிலத்தோடு சேர்ந்த இது நிலச்சரிவுகளுக்கான அபாயத்தை மேலும் உயர்த்தும் என அவர் விளக்கினார். இதனால் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கூடுதல் கவனத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு அவசியம் என்றும் பேராசிரியர் வலியுறுத்தினார். மேலும் சமீப காலமாக நீர்த்தேக்கங்கள் நிரம்பியதன் விளைவாக பாறை அடுக்குகளில் சிறிய விரிசல்கள் உருவாகியுள்ளன என்பதும் கவனிக்கத்தக்க விடயமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய மலைநாட்டில் பெரிய அளவிலான நீர்த்தேக்க திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே இவ்வாறான புவியியல் விளைவுகள் ஏற்படலாம் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் PW விதானகே உள்ளிட்டோர் முன்கூட்டியே எச்சரித்திருந்ததாகவும் இதனை இப்போது உறுதிப்படுத்த முடிகிறது என பேராசிரியர் அதுல சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார்.